பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்று ஒரு ஜாதகம் கேள்வியும் ஆய்வுக்கும் வந்துள்ள ஒரு ஜாதகம். இந்த ஜாதகரின் கேள்வியை பார்க்கும்போது அதாவது குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லை. குடும்பத்தில் பிரச்சனையாவே நிம்மதி இருக்காது. வெளிநாடு செல்வதில் பாஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது. நான் வெளிநாடு செல்வது எப்போது செல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு. ஏன்னா குடும்ப பிரச்சனை எப்போ தீரும்னு வச்சிருக்காரு. இப்போ இந்த ஜாதகரோட வயசு என்னன்னு பார்க்கும்போது 48 வயசு நடப்பு. திருச்சியில் பிறந்த ஒரு ஜாதகர். 5/10/1977 புதன்கிழமை அன்றைக்கு பிறந்திருக்கார் அந்த ஜாதகர். 12 மணி 50 நிமிஷம் திருச்சியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் மிதுன ராசி. லக்கினம் என்பது பார்க்கும்போது தனுசு லக்கினம். ஆரம்ப கால திசா வந்து ராகு மகா திசை 3 வருஷம் 4 மாதம் 28 நாள் இருப்பு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு மகா திசை 16 வருட காலம் 19 வயசு வரை குரு திசை. அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை 19 ஆண்டு காலம். இப்போ நடக்கக்கூடிய புதன் திசையில் இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய புத்தி என்று பார்க்கும்போது செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஆகஸ்ட் வரைக்கும் செவ்வாய் புத்தி. புதன் திசை செவ்வாய் புத்தி. அப்போ இந்த ஜாதகத்தோட கேள்வி பார்க்கும்போது புதன்னா யார் இந்த ஜாதகத்துக்கு? ஏன்னா இவர் பிறந்தது தனுசு லக்கணம். லக்கணத்தின் அதிபதி குரு. லக்கணத்தின் அதிபதி குரு. லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் பாதகத்தில் போய் அமர்ந்திருக்கார். பாதக ஸ்தானத்தில் போய் அமர்ந்துட்டார். அப்போ 7ஆம் இடங்கிறது அங்கே யார் யார் இருக்கிறா? செவ்வாயோட சேர்க்கை, சந்திரனோட சேர்க்கை, அஷ்டமாதிபதியோட சேர்க்கை, 12ஆம் அதிபதியோட சேர்க்கை. அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்துக்கு பாதகஸ்தானத்தில் அது திதிசூனி வேற. 4ஆம் இடம் சுகஸ்தானம் கெட்டு போச்சு ஜாதகத்துக்கு. கேது உட்காந்துட்டார். சுகஸ்தானத்தை கெடுத்துட்டாருன்னே சொல்லலாம் ஜாதகத்துக்கு. சொத்துங்கிற ஸ்தானையும் கெடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அப்போ சொத்து சுகம் கெட்டு போச்சு. அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சனி சேர்க்கை பாக்கியத்தில். 6ஆம் அதிபதி போய் பாக்கியத்தில் இருக்கிறதுனால, அப்போ ஒரு பாக்கியத்துக்கு தடையும் பிரச்சனையும் கொடுக்கும். ஒரு பாக்கியம் போனால் பிரச்சனை வந்துடும். 2ஆம் அதிபதி போய் அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டார். அதாவது 2ஆம் இடத்துக்கு ஸ்தானத்துக்கு அஷ்டமம். ஆனால் அது வந்து பாக்கியம், லக்கணத்துக்கு பாக்கியம். அப்போ சுக்கிரன் சனி சேர்க்கை, 10ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு சேர்க்கை. இந்த ஜாதகத்துக்கு ஏன் அண்ணி நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன் கொடுக்குது ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜாதகத்துக்கு 2016 புதன் திசை ஆரம்பித்தாவே இந்த ஜாதகத்துக்கு அந்நிய தேசத்துக்கு போகலாங்கிற எய்மு வந்துடும். ஏன்னா அந்த புதன் யார் இந்த ஜாதகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அஸ்தங்கம் பெற்றார் சூரியனோட. பாக்கியாதிபதி கூட சேர்ந்து அஸ்தங்கம் பெற்றனால வெளிநாட்டு யோகம் இந்த ஜாதகத்துக்கு வரும். அதே மாதிரி லக்னாதிபதி வரக்கூடிய குரு பகவான் போய் 7ல் போய் பாதகத்தில் அமர்ந்துட்டார். அது ராகுவோட சாரம். அப்போ அந்நியம் தான் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம உறவுலாம் சிறப்பு இல்லை. உறவில் இருந்தால் யோகம் இல்லை, அந்நியத்தில் இருந்தால் யோகம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்குறது. அப்போ அந்நியத்தினால இவருக்கு நன்மையும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனாலும் இந்த ஆளுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா? சொத்து சுகம் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதான்னு பார்த்தா, சொத்து சுகம் சேர்த்தனாலும் அதில் நிம்மதி இருக்காதுன்னு சொல்லுது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது. 4ஆம் அதிபதியும் சரியில்லை. அதை பார்க்கக்கூடிய கிரகமும் சரியில்லை. அப்போ லக்கணத்தில் மாந்தி. அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு தன்மை தெரியுது. அப்போ இவர் வந்து இப்போ இவரோட கேள்வி என்ன? குடும்ப பிரச்சனை தீருமான்னு பார்த்தா, இப்போ சனி பகவான் வந்து 4க்கு போகிறார். கேதுவோட சேர்க்க போகிறார். சன்னியாச வாழ்க்கை சுக வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லுது. அப்போ இவர் வீட்டை விட்டு வெளியே போகலாங்கிற ஒரு தன்மையை, பிரிஞ்சு வாழலாங்கிற தன்மையை அப்படிங்கிற தன்மையை காட்டுது ஜாதகத்தில். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது முயற்சி வெற்றி பெறும். அப்படிங்கிற ராகு நல்ல ஒரு பலத்தை கொடுப்பார் ஜாதகத்துக்கு என்று தோன்றுகிறது. ஏன்னா லக்னாதிபதி ராகுவோட சாரத்தை பெற்றிருக்கார். அப்போ ராகு அந்நியத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் இவருக்கு அது கிடைக்கும். அப்போ எப்போன்னா ஜூன் மேலு அதாவது ஜூனுக்கு அப்புறம் போகலாம். ஜூன் ஜூலையில் போகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். பாஸ்போர்ட் பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா இப்போ புதன் மகா திசையில் செவ்வாய் புத்தி. இந்த செவ்வாய் புத்தி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் எதை கொடுப்பாரு? 12க்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் தான். அப்போ பூர்வ புண்ணியத்தை விட்டு மறைஞ்சா நல்லது அப்படின்னு செவ்வாவும் சொல்கிறாரு. அப்போ இந்த செவ்வாய் பகவானும் 7ல் யாரோட லக்னாதிபதியோட சார்ந்திருக்கார். அப்போ ரத்த சொந்தத்தை விட்டு பிரிஞ்சா நல்லது அப்படின்னு அந்த செவ்வாயும் சொல்லுது. அப்போ அந்த செவ்வாய் புத்தி முடியறதுக்குள்ள அந்த நிலைப்பாட்டை கொடுத்துரும். ஏன்னா இந்த செவ்வாய் புத்தி முடிஞ்சதுனாவே இந்த ஜாதகத்துக்கு அடுத்து ராகு புத்தி வந்துரும் பாருங்க. அந்த ராகு புத்தி தான் ஹைலைட். ஏன்னா ராகுவோட சாரத்தில் லக்னாதிபதி இருக்கிறதுனால, ராகு 10ல் இருக்கிறதுனால
தொழிலை தேடி அந்நியத்தை தேடி வெளியில் போகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உருவாக்கி கொடுத்துரும். ஏன்னா ராகு அஷ்டமாதிபதி சாரத்தை பெற்றிருக்கார். அப்போ மறைஞ்சிருவார். இந்த ஜாதகத்துக்கு மறைஞ்சு வாழக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அப்போ எந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு புத்தி, புதன் திசை ராகு புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு வெளிநாடு போகக்கூடிய ஆகஸ்ட்டுக்கு மேலே போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உருவாகும். அது வரைக்கும் குடும்பத்தில் இருக்கும்போது குடும்ப கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளை அனுபவிக்கணும். பொருளாதார இழப்பு மிக அதிகமாக இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு. ஏன் பொருளாதார இழப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் வந்து இப்போ லக்னாதிபதி போய் 6ல் இருக்கார். கோச்சாரப்படி குரு 6ல் இருக்கனால கடனை ஏற்படுத்தும், நோயை கொடுக்கும், வம்பு வழக்க கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா சனி 3ல் இருந்தாலும் கோச்சாரப்படி லக்கணத்துக்கு நான் சொல்கிறது ராசிக்கு அல்ல, லக்கணத்துக்கு. சந்திரனுக்கும் பார்த்தாலும் குரு வந்து 12ல் இருக்கார். அப்போ அந்த குரு இருக்கக்கூடிய அமைப்பு சரியில்லை. அது குரு ஜனன குரு போகும்போது மிதுனத்துக்கு போகும்போது சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லை. குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு சாதகமே. குரு ராகு கேது பயிற்சி இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை வழங்கும். அந்நிய தேசத்தோட ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். ஏன்னா அந்த குரு ராகு கேது பயிற்சி வரும்போது இந்த ஜாதகத்துக்கு திரிகோணத்திலும் ராகுவும் குரு வர்றதுனால இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்த வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகத்தோட தசாகாலங்களும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த புதன் தசாவிலும் ராகு புத்திங்கிறது ஒரு ஹைலைட்டு. நல்லது. டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்காது, பாஸ்போர்ட் பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மையும் ஏற்படும் இந்த ஜாதகத்துக்கு என்ற ஒரு கருத்தையும் இதை பதிவிட்ட நமது சிவாஜி கணேசன் அண்ணா அவர்கள் தான் பதிவிட்டிருக்காரு. அவரோட ஏற்புரை நாளைக்கு கொடுத்தா போதும். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுள்ளது சந்திரன்.